Dear students, இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கிற விஷயம் சார்லஸ் லா. ஸோ வால்யூம் டெம்பரேச்சர் ரிலேஷன்ஷிப் 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 6 கேசியஸ் ஸ்டேட் லெசன்லேருந்து நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த லா வந்து பாயில்ஸ் லா. இப்போ நம்ம பார்க்குறது சார்லஸ் லா. கீப் வாட்சிங் வீடியோவை 2 to 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். எப்போதுமே வீடியோ பார்க்குறப்போ பக்கத்தில் புக்கை வச்சுங்க. புக்கை வச்சுட்டு ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி படித்தோம்னாக்க இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். கீப் வாட்சிங். ஸோ சார்லஸ், த நேம் ஆஃப் த சயின்டிஸ்ட் இஸ் J.A.C. சார்லஸ். இந்த சார்லஸ் சயின்டிஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த லாவோட நேம் சார்லஸ் லா அப்படின்னு சொல்லி வச்சாச்சு. ஓகே, சார்லஸ் லா எதை பற்றி சார் டிஸ்கஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டால், வால்யூம் ஆஃப் ஏ கேஸ் அண்ட் இட்ஸ் டெம்பரேச்சர். வால்யூமையும் டெம்பரேச்சரையும் ரிலேஷன்ஷிப் பண்ணி படிக்கிற லா தான் சார்லஸ் லா. ஸோ இப்போ படிக்கிறப்ப ஒரு விஷயத்தை நம்ம வந்து மேட்ச் பண்ணி பார்க்கணும். இப்போ பாயில்ஸ் லா எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுது? பாயில்ஸ் லா டிஸ்கஸிங் அபவுட் வால்யூம் அண்டு ப்ரெஷர். இஃப் யூ இன்க்ரீஸ் த ப்ரெஷர், வாட் அபவுட் வால்யூம்? இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணால் அது பாயில்ஸ் லா. சார்லஸ் லாங்கிறது இஃப் யூ இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர், வாட் வுட் ஹேப்பன் இன் வால்யூம் ஆஃப் எ கேஸ்? இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணால் அது சார்லஸ் லா. ஸோ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். பாயில்ஸ் லாங்கிறது வால்யூம் ப்ரெஷர் ரிலேஷன்ஷிப்பு. சார்லஸ் லாங்கிறது வால்யூம் ஆஃப் எ கேஸ் அண்ட் இட்ஸ் டெம்பரேச்சர். டெம்பரேச்சரை அதிகமாக்கி குறைக்கிறப்ப வால்யூம் எந்த வகையில் சேஞ்ச் ஆகுது, அப்படி சேஞ்ச் ஆகிறப்ப எல்லா கேஸஸும் எப்படி சேஞ்ச் ஆகும், இப்படி சேஞ்ச் ஆகுறதுனால அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு தெரிஞ்சிச்சுனாக்க கெமிஸ்ட்ரியில் அந்த கேஸஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஒரு ரியாக்ஷன் போகுது அப்படின்னாக்க அது என்ன மாதிரியான பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறது இந்த லாஸ்ட்லேருந்து தான் நமக்கு கிடைக்கும். ஸோ வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இட்ஸ் டெம்பரேச்சர். சிம்பிளாக சொல்லிட்டாங்க. என்னது? வால்யூம்ங்கிறது டெம்பரேச்சருக்கு நேர் தகவில் இருக்கும், நேர் விகிதத்தில் இருக்கும். அதாவது V is proportional to T, directly proportional to T. கான்ஸ்டன்ட் போட்டோம்னா V is equal to KT அப்படின்னு வந்துடும். V is equal to KT. Kங்கிறது இங்கே கான்ஸ்டன்ட். ஓகே, இல்லைனா இந்த ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். V by T is equal to constant. At the same time, two different set, அதாவது 2 different gases எடுக்கிறோம், 2 different டெம்பரேச்சரில் இந்த ஒர்க் நம்ம பண்ணுறப்ப, அப்போ V1 by T1 is equal to V2 by T2 is equal to constant. That means ஒரு 2 கேஸ் எடுக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்படியே எடுத்துக்காதீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு இடத்துல ஆக்சிஜன் கேஸ் எடுத்துக்கிறோம், இன்னொரு இடத்துல நைட்ரஜன் கேஸ் எடுத்துக்கிறோம். இப்போ ஆக்சிஜன் கேஸோட வால்யூம் V1, அது அப்போ அதோட டெம்பரேச்சர் T1. இந்த பக்கம் வந்து நைட்ரஜன் கேஸ் வச்சுருக்கோன்னு வச்சு, நைட்ரஜன் கேஸோட வால்யூம் V2, அதோட டெம்பரேச்சர் T2. அப்போ V1 டிவைடட் பை T1 வேல்யூ என்ன வருதோ ஆக்சிஜனுக்கு, அதே தான் V2 பை T2க்கும் சேம் தான், கான்ஸ்டன்ட் தான். அது எங்கேயுமே மாறாது. அதை தான் சொல்கிறாங்க, வால்யூமை இன்க்ரீஸ் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணால் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், டெம்பரேச்சரை குறைச்சிங்கன்னா வால்யூம் குறையும். எல்லா கேஸஸுக்குமா சார்? எல்லா கேஸஸுக்கும் இது பொதுவாக பொருந்துது அப்படின்னு சொல்லி சார்லஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பலூனை கொஞ்சம் பாதியாக அது காற்றை ஃபில் பண்ணிவிட்டு ஐஸ் வாட்டர் இருக்கிற ஒரு டப்பில் வச்சோம்னாக்க அது வால்யூம் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும், கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிடும். பட் ஒரு ஹாட் வாட்டர், பாயிலிங் வாட்டர் இருக்கிற தண்ணியில் அந்த பலூனை போட்டோம்னாக்க பலூனுடைய சைஸ் பெருசாகிடும். அப்போ என்ன நடக்குது? டெம்பரேச்சர் அதிகமாகுது. இங்கே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. டெம்பரேச்சர் அதிகமாகிறப்ப பலூனோட வால்யூம் அதிகமாகுது. இங்கே ஐஸ் வாட்டரில் டெம்பரேச்சர் கம்மி, அதனால் வால்யூம் வந்து கம்மியாக தான் இருக்கும். இதை தான் சார்லஸ் லா சொல்லுது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படிங்கிறது தான் சார்லஸ் லாவோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். ஓகே, அது மேத்தமெட்டிக்கலாக அது எக்ஸ்பிரஷன் பண்ணுறதுக்கு தான் V is directly proportional to T அல்லது V is equal to KT. Kங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஐசோபார்ஸ். ஸோ ஐசோபார்ஸ் அப்படிங்கிறது இப்போ எல்லா கேஸஸுமே லீனியர்லி இன்க்ரீசஸ் வித் டெம்பரேச்சர் அட் a given pressure. Such lines are called isobars. ஸோ வால்யூம் ஆஃப் த கேஸ், ஒரு கேஸோட வால்யூம்ங்கிறது லீனியராக இன்க்ரீஸ் ஆகும். லீனியராக இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? 1 டிகிரி செல்சியஸ் அதிகமானால் வால்யூம் கொஞ்சம் அதிகமாகும்.
இன்னும் 1 டிகிரி செல்சியஸ் அதிகமானால் வால்யூம் இன்னும் அதே மாதிரி 1 யூனிட் அதிகமாகும். இங்கே 1 யூனிட் அதிகமானால் அங்கே 1 யூனிட் அதிகமாகும். அப்படி இங்கே 1 அதிகமானால் அங்கே 1, இங்கே 1 அதிகமானால் அங்கே 1, அப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா இதுதான் லீனியர் ரிலேஷன்ஷிப். அங்கே ஒன்று குறைஞ்சா இங்கே ஒன்று குறைஞ்சிரும். ஸோ அதான் லீனியர் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறோம். இதை வந்து மேத்தமெட்டிக்கலாக ஒரு கிராஃப் வரைஞ்சோம்னா அந்த கிராஃபோட கோடு y = mx + c அப்படிங்கிறது நேர்கோட்டோட ஃபார்முலா, ஸ்ட்ரைட் லைனோட ஃபார்முலா y = mx + c. அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபார்முலா எப்படி இருக்குது? v = mt + c. இங்கே எம்மும் சியும் கான்ஸ்டன்ட்டு, விங்கிறது வால்யூம், டிங்கிறது டெம்பரேச்சர். விங்கிறது வால்யூம் அண்டு டிங்கிறது டெம்பரேச்சர், எம்மும் சியும் கான்ஸ்டன்ட்டு. இந்த ஃபார்முலா ஸ்ட்ரைட் லைனோட ஃபார்முலா போலவே இருக்குது. அதான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் சொல்கிறாங்க அது லீனியராக இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் இந்த லைன்ஸை நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா ஐசோபார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சப்போஸ் இந்த ஃபார்முலா எடுத்துங்க, v = mt + cன்னு இருக்கா. இதில் இப்போ டெம்பரேச்சர் வந்து 0ன்னு ஆக்கிட்டோம்னா டோட்டலாக எம்டிங்கிறது எம்டி ஆகிடும், 0 ஆகிடும். அப்போ v = c, அதாவது விங்கிறது v0, ஏன்னா டிங்கிறத 0ன்னு நம்ம எடுத்துக்கிட்டதுனால விங்கிறத v0 c அப்படின்னு ஆகிடும். இங்கே மாஸ் இருக்குது தெரியுங்களா. இந்த மாஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா சேஞ்ச் இன் வால்யூம் டிவைடட் பை சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். சேஞ்ச் இன் வால்யூம் டிவைடட் பை சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இது எப்படி ஞாபகத்தில் வச்சுன்னா, இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைன் இப்படி போகுதுன்னு வச்சுங்க. இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைன் இப்படி இருக்குது. இதில் வந்து இப்போ ஸ்லோப் எடுக்கிறோம். ஸ்லோப்னால் எப்படி இருக்குன்னா, இந்த ஸ்ட்ரைட் லைனில் ஒரு ஸ்லோப் இப்படி எடுத்துடுறோம். இந்த ஸ்ட்ரைட் லைனில் இப்படி எடுக்கிறோம். அப்போ சேஞ்ச் இன் வால்யூம் டிவைடட் பை சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், அப்படி அதுதான் வந்து மாசு. ஸோ இந்த மாசு எம்முங்கிற வேல்யூவும் v0 அப்படிங்கிற வேல்யூவும் சிங்கிற வேல்யூவும் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறப்ப v = ΔV/ΔT × t + c. அதாவது எம்முக்கு பதிலாக இந்த வேல்யூ அப்படியே நம்ம கொடுத்துருக்கோம். இந்த எம்முக்கு பதிலாக ΔV/ΔT, அதாவது சேஞ்ச் இன் வால்யூம் டிவைடட் பை சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அண்ட் இன்ட்டு டெம்பரேச்சர் ப்ளஸ் v0. c = v0, கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து v0ங்கிறதுனால v0 வச்சுருக்கிறோம். ஸோ இந்த இதுலேருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் மாசு, அதனுடைய ஈக்குவேஷன்ஸ். ஓகே, இந்த ஈக்குவேஷன்ஸை இப்போ என்ன பண்ண போகிறோம், போத் சைடு v0 அப்படிங்கிறதுனால டிவைட் பண்ணுறோம். v0 அப்படிங்கிறதுனால டிவைட் பண்ணிட்டோம்னா v/v0 = 1/v0 ΔV/ΔT × t + 1. ஏன்னா ஆல்ரெடி இங்கே வந்து v0 தான் இருந்துச்சு, v0 இருந்துச்சு. அப்போ டிவைடட் பை v0 போட்டோம்னா என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டோம்னாக்கா 1 அப்படிங்கிறது வரும். இப்போ சார்லஸும் லூசாக் 2 சயின்டிஸ்ட்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இங்கே வந்து ஆல்டர் பண்ணவே இல்லை. ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ஸோ ரிலேட்டிவ் இன்க்ரீஸ் இன் வால்யூம் பர் டிகிரி இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் இன் சேம் ஃபார் ஆல் கேஸஸ் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், ரிலேட்டிவாக எல்லா கேஸஸையும் நம்ம பார்க்குறப்ப டெம்பரேச்சர் அதிகமாகுனா வால்யூமும் அதிகமாகுது ஃபார் ஆல் கேஸஸ் அப்படிங்கிறத அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்கிறாங்க. எவ்வளவு அதிகமாகுது, த ரிலேட்டிவ் இன்க்ரீஸ் இன் வால்யூம் பர் டிகிரி செல்சியஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1/v0 இன்ட்டு ΔV/ΔT, அதாவது மாசு 1/v0 இன்ட்டு எம், அதை தான் வந்து ΔV/ΔT, இதுதான் எம்மோட வேல்யூ. ஸோ தேர்ஃபோர் v = அந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். v = ΔV/ΔT × t + v0. ஃபஸ்ட்டில் இருந்த ஃபார்முலா இதுதான் v0. இதை தான் v0ஆல் டிவைட் பண்ணதுனால இந்த ஃபார்முலா இருந்துச்சு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவே எடுத்து அதில் ரிலேட்டிவ் இன்க்ரீஸ் இன் வால்யூம் பர் டிகிரி செல்சியஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப ஆல்ஃபாவோட வேல்யூ தான் 1/v0 ΔV/ΔT இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக அந்த ΔV/ΔT v0 அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கா இந்த வேல்யூ இங்கே வந்துடுது. அப்போ v = v0 இன்ட்டு ஆல்ஃபா டி ப்ளஸ் 1, ஆல்ஃபா டி ப்ளஸ் 1, v = v0 இன்ட்டு ஆல்ஃபா டி ப்ளஸ் 1 அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு கிடைக்குது. இதில் ஆல்ஃபாங்கிறது தான் ரிலேட்டிவ் இன்க்ரீஸ் இன் வால்யூம் பர் டிகிரி செல்சியஸ், ஒவ்வொரு டிகிரி செல்சியஸுக்கும் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது இதில் சொல்லுது. இதில் முக்கியமான விஷயம் அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், சார்லஸ் ஃபவுண்ட் தட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1/273. அப்படின்னா என்ன அர்த்தம், இட் மீன்ஸ் தட்
என்ன அர்த்தம்னு சொல்கிறாங்க, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் கிவன் மாஸ் ஃபார் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் ஆல் கேஸஸ் எக்ஸ்பேண்ட் பை 1/273 ஆஃப் தியர் வால்யூம் அட் 0 டிகிரி செல்சியஸ். அதாவது ஒரு டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆனால் எல்லா கேஸஸும் அதோட வால்யூமில் 1/273 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிடுது. அவ்வளோ 273 ஒரு பங்கு அப்படின்னு அர்த்தம். 273 ஒரு பங்கு இன்க்ரீஸ் ஆகும் வால்யூம். எப்போ? ஒரு டிகிரி செல்சியஸை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப ஆஃப் தியர் வால்யூம் அட் 0 டிகிரி செல்சியஸ். ஒரு டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்போ இதுதான் ரிலேட்டிவ் இன்க்ரீஸ் இன் வால்யூம் அட் டெம்பரேச்சர் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த சார்லஸ் லாவில் முக்கியமான இந்த ஒரு கிராஃப் ஒன்று. ஓகே, இந்த பக்கம் வால்யூம் இருக்குது, ஒய் ஆக்சிஸ் வால்யூம், எக்ஸ் ஆக்சிஸ் வந்து டெம்பரேச்சர். இப்போ என்ன சொன்னாங்க, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால தான் அந்த லைன் வந்து இப்படி போயிட்டுருக்கு. அதாவது டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுது. நல்லா பாருங்கள், டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. இது லீனியர் ரிலேஷன்ஷிப்பு, ஸ்ட்ரைட் லைனோட ரிலேஷன்ஷிப்புங்கிறதால ஸ்ட்ரைட் லைனாக போயிட்டே இருக்குது. இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைனு நேராக போயிட்டே இருக்கும். இந்த பக்கம் எடுத்தாலும் இந்த ஸ்ட்ரைட் லைன் கடைசி வரைக்கும் இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எக்ஸ்பெரிமெண்டலாக இந்த விஷயத்தை பண்ண முடியல அப்படின்னாலும் மேக்ஸ் இப்போ நமக்கு ஹெல்ப் பண்ணுது. கிராஃப் வழியாக எப்படி ஒரு லைன் ஸ்ட்ரைட் லைன் தெரிஞ்சிடுச்சு, அது எங்கேயுமே மாறாமல் ஒரே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்குதுன்னா, ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ணாமல் இந்த கிராஃப்லேருந்து ஒரு சில ரிசல்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதனால் டாட்டட் லைன் வச்சு அந்த லைனை கண்டினியூ பண்ணுறப்ப கரெக்டாக அந்த லைன் எங்கே வந்து வெட்டுதுன்னா -273 டிகிரி செல்சியஸில் வந்து கிராஸ் பண்ணுது. முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு. -273 டிகிரி கரெக்டாக ப்ரிசைஸ்லியாக சொன்னோம்னா -273.15 டிகிரி செல்சியஸில் வந்து கரெக்டாக ஒய் ஆக்சிஸை அந்த ஸ்ட்ரைட் லைன், அதாவது V = MT+C அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து வெட்டுது. இந்த இடத்துல வெட்டுது 273 டிகிரிகிட்ட. அப்போனா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு கேட்டால், beyond this temperature the gas would have a negative volume which is physically impossible. இப்போ சார்லஸ் லா படி என்ன ஆகணும், டெம்பரேச்சர் அதிகமாக வால்யூம் அதிகமாகிட்டே இருக்கணும். டெம்பரேச்சர் அதிகமாக வால்யூம் அதிகமாகணும். ரிவர்ஸ் வந்தோம்னா டெம்பரேச்சர் குறைய இந்த பக்கம் டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ டெம்பரேச்சர் குறைய வால்யூமும் குறையணும். அப்படியே குறைஞ்சிட்டே வந்தது, எவ்வளோ தூரம் தான் வால்யூம் குறையும்? ஒரு பலூன் இருக்குது, பலூன் நல்லா ஃபுல்லாக காற்று இருக்கிறப்ப வால்யூம் நிறையா இருக்கும். அப்போ வால்யூம் வந்து குறைஞ்சி வந்துச்சுன்னா, இப்போ அதுக்குள்ளே காற்றே இல்லாமல் போயிட்டுனாக்க பலூன் வந்து சாதாரணமாக ஒரு ரப்பர் ஆப்டம் நம்ம கையில் கிடச்சிடும். சார்லஸ் லா படி என்ன ஆகணும், டெம்பரேச்சரை குறைக்க வால்யூம் குறைஞ்சிக்கிட்டே வரும். எவ்வளோ தூரம் குறையும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. -273 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான். அதுக்கு கீழே நீங்கள் டெம்பரேச்சரை குறைச்சிங்கன்னா வால்யூம் வந்து இன்வெர்ஸ் ஆகிடும். இந்த இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். வால்யூம் இப்போ பலூன் வந்து இப்படி பெருசாக இருக்குங்களா, கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகி சின்னதாக ஆகி அப்புறம் உள்பக்கமாக ரிவர்ஸில் வால்யூம் போகுது அப்படின்னு அர்த்தம். இதை புரிஞ்சிக்க முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உள்பக்கமாக இழுத்துக்குது அப்படின்னு சொல்லி போகிற மாதிரி அது வந்து ஃபிசிக்கலாக இம்பாசிபிள். வால்யூம் குறையும், அந்த பர்டிகுலர் ஸ்டேஜ் வந்த பிறகு சாதாரணமாகிடும். ஆனால் -273 டிகிரி செல்சியஸை தாண்டி நம்ம கீழே போகிறப்ப இன்வெர்ஸ் ஆகும். அது ஸோ நெகட்டிவ் வால்யூம், பாசிட்டிவ் வால்யூம்லாம் நெகட்டிவ் வால்யூமாக போகும். அது ஃபிசிக்கலி இம்பாசிபிள். இதுலேருந்து ஒரு ஃபைண்ட் அவுட் நமக்கு கிடைக்கிது. என்னென்னா, திஸ் டெம்பரேச்சர் வாஸ் டிஃபைன்ட் அஸ் அப்சல்யூட் ஜீரோ. ஸோ அந்த கிராஸ் லைன் கிராஸ் பண்ணது பார்த்தீங்களா, -273 டிகிரி செல்சியஸ் கிட்ட, இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா அப்சல்யூட் ஜீரோ பை கெல்வின் அண்ட் ஹி ப்ரொப்போஸ்ட் எ நியூ டெம்பரேச்சர் ஸ்கேல். இப்போ நம்மக்கிட்ட ஃபேரன் ஹீட்டுன்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்குது, டிகிரி செல்சியஸ்னு இருக்குது. அது இல்லாமல் இப்போ கெல்வின் ஸ்கேல் கேன்னு போட்டிருப்பாங்க எல்லா புக்கிலலாம் நம்ம படிக்கிறப்ப. -273 கெல்வின் இல்லை 100 கெல்வின் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போ கெல்வின் ஸ்கேலுங்கிறது இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு கிடைக்கிது. அண்ட் ப்ரொப்போஸ்ட் எ நியூ டெம்பரேச்சர் ஸ்கேல் வித் absolute zero as starting point which is now called Kelvin scale. அந்த -273ங்கிறத ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு அதுலேருந்து கெல்வின் ஸ்கேலை அளவிடுறாங்க. நமக்கு கிடைக்கிற கெல்வின் ஸ்கேலுங்கிறது
அதுதான் ஓகே. அதில் கெல்வின் ஸ்கேலுக்கும் நம்மளுடைய செல்சியஸ் ஸ்கேலுக்கும் எவ்வளோ வித்தியாசம் அப்படின்னு. அப்சல்யூட் 0 அப்படிங்கிறது 0 கெல்வின். டிகிரி செல்சியஸில் -273.15 டிகிரி செல்சியஸ். ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர், ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டருங்கிறது 0 டிகிரி செல்சியஸ். தண்ணி வந்து 0 டிகிரி செல்சியஸில் ஐஸாக மாறிடும். 0 டிகிரிக்கு மேலே போயிடுச்சுனாக்கா லிக்விடாக இருக்கும். 100 டிகிரி செல்சியஸ் ஆகிடுச்சுனாக்கா கேஸாக வேப்பர் ஸ்டேட்டுக்கு போய்டும். அதை பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டருங்கிறது 273.15 கெல்வின், அதாவது 0 டிகிரி செல்சியஸ். பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டருங்கிறது 373.15, அதாவது 100 + 100, இதுலேருந்து 100 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சார்லஸ் லா புக்கை பக்கத்தில் வச்சுட்டு ரெஃபர் பண்ணி படிச்சிங்கனாக்கா இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். தொடர்ந்து எல்லா லாஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.